சங்கீதம் 136:23 அதான் சங்கீதக்காரன் அழகாய் வாசிக்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நிறைய நேரங்கள் நம்முடைய தாழ்வில் நம்ம மறந்து போகிறோம். நிறைய நேரம் நம்ம சென்னைக்கு எப்படி வந்தோம்னு மறந்து போகிறோம். நிறைய நேரங்கள் நம்ம ஒரு பிறந்த நாளை எப்படி கொண்டாடி கொண்டு வந்தோம்னு மறந்து போகிறோம். நிறைய நாட்கள் நம்முடைய ஒரு வஸ்திரம் எப்படி எடுப்பதற்கென்ற ஒரு கஷ்டத்தை மறந்து போகிறோம். நிறைய பேர் மறக்கிறோமா இல்லையா? மறக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ சங்கீதம் 107:41 அழகா இன்னைக்கு வாசிச்சோம். வாசிங்க. சங்கீதம் 107. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து, எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து, உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைத்து, அவன் வம்சங்களை மந்தையை போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எளியவனுடைய வம்சங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மந்தையை போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எளிமையான சூழ்நிலையில் இருப்பவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எளியவனுடைய வீட்டிற்கு ஒரு திருமண கார்டு கூட வராது. எளியவனுடைய வீட்டிற்கு ஒரு கல்யாண கார்டு வராது. எளியவனுடைய வீட்டிற்கு சொந்த பந்தங்கள் வரமாட்டாங்க. எளியவனுடைய வீட்டிற்கு யாரும் போக மாட்டாங்க. எளியவர்களுடைய வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எளியவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய வம்சங்களை ஆட்டு மந்தையை போல கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தேவ ஜனங்கள் ஒரு நாளும் ஒரு எளியவனையோ ஒரு திக்கற்ற பிள்ளையோ ஒரு விதவையோ கண்டு உதாசீனப்படுத்துவீர்களானால் உங்களுக்கு திறக்கப்படுகிற வாசல்களும் சில வேளை அடைக்கப்பட வேண்டியது காரணமாயிடும். அல்லேலூயா. தாவீது அந்த இடத்துல எகிப்தனை விட்டு கடந்து போயிருப்பானால் அலைந்து திரிந்து இருந்திருக்குமே தவிர அதி சீக்கிரத்திலே தன்னுடைய குடும்பத்தை திருப்பிக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறோம். அல்லேலூயா. எளியவர்களை கண்டால் தயவு செய்து உதவி செய்யுங்க. திக்கற்றவர்கள் பிள்ளைகளை பார்த்தா உதவி செய்யுங்க. ஏழை எளிய ஜனங்கள் சாப்பாட்டிற்கு ஆகாரம் பஞ்சம் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய பலன் மிகுதியாய் கர்த்தர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறவராக இருக்கிறார். நம்ம எதற்கு இந்த நன்மைகள்லாம் செய்ய வேண்டும்? எதற்கு தெய்வ ஜனங்கள் மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? ஏன் நம்ம உதவி செய்யணும்னா, ஒரு நாள் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தாழ்வுகளை எல்லாம் நம்ம திருப்பி பார்க்கும்போது இந்த இடத்துல நிற்பதற்கு 1% கூட தகுதி இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கரங்களை உயர்த்த முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா உங்கள் கண்ணிலேருந்து தாரதாரியாக கண்ணீர் வடிகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பணமும், இன்றைக்கு இருக்கிற செல்வமும், இன்றைக்கு இருந்த சொந்த பந்தம் 20 வருஷம் முன்னாடி எங்கே போச்சு? நீங்கள் இந்த சென்னை ஊருக்கு வரும்போது உங்கள் சொந்த பந்தம் எங்கே போச்சு? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை தேடி தேடி வருவதற்கு காரணம் என்ன? தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் உயர்த்தும் போது நாம் மற்றவர்களை உயர்த்த வேண்டும். தாவீது ஒரு நல்ல காரியம் செய்வார். என்ன தெரியுமா? சவுலுடைய குடும்பத்தை கர்த்தர் முழுவதுமாய் அழித்த போதும் கர்த்தர் தாவீது அவனுடைய மனுஷனை கூட சொல்லுவார், சவுலுடைய குடும்பத்தில் இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? அவர்களை கொல்ல வேண்டும் இல்லை, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது 2 கால்களும் உடவனாக இருக்கிற மேவி போசேத் இருக்கிறான் அப்படி சொல்லும்போது அவனை கொண்டு வாங்க, என் பந்தியில் உட்காந்து என்னோடு மேவி போசேத் சாப்பிடுவான்னு சொல்லி நற்கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த கிரியையோட முடிவு என்ன தெரியுமா? அந்த கிரியையுடைய முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் தாவீதுக்கு, தாவீது, நான் சவுலுடைய குடும்பத்தை போல நான் ராஜ்யபாரத்தை அழிக்க மாட்டேன். உனக்காக ஒரு மனுஷனை நான் என்னாலும் எழும்பியிருக்க பண்ணி ஆயுசு காலம் வரைக்கும் ஒரு விளக்கு உன்னுடைய குடும்பத்தில் எரிந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. தாவீதுடைய விளக்கு எரிவதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? மேவி போசத்தை தன்னுடைய பிள்ளையை போல வளர்த்தான். தன்னுடைய சத்துருடைய பிள்ளைகளையும் தூக்கி சுமந்து வந்து தன்னுடைய பந்தியில் உட்கார வைத்து சாப்பிட வைத்தார். அல்லேலூயா.